அலைக்கும். பிள்ளைகள்ட்ட ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லினா, ஒரே ஒரு விஷயம் எனக்கு சரியா? இப்ப நீங்க எல்லாம் பெருத்தா ஏதாவது ஒரு துறையில போகணும்னு சொல்லி ஆசைப்படி டீச்சர் ஆகணும்னு நினைச்சு, சில டாக்டர் ஆகணும்னு நினைச்சு, இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கு. அதுக்கு நாங்க படிச்சது கஷ்டம் இல்லையா? வெரி குட். படிச்சது கஷ்டம் பண்ணி ஆதாரம் இருச்சா? அப்ப எல்லாருக்குமே லேசா அவன் பிள்ளைல கையோட தட்டணுங்க. மாஷா அல்லாஹ். நீங்க படிக்கிறது எதுக்காக உங்களுக்கு தெரியுமா? நீங்க படிக்கிறது எதுக்காக என்று உங்களுக்கு தெரியுமா? நாங்க உலகத்துல சாதிக்கணும்டா அறிவு வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு பொறுத்த வரையில நான் கல்வி வேண்டியதை நான் எப்படி பாக்குறேன்டா, நாங்க ஒரு இடத்துல நடந்து கொள்ளி விதம் இருச்சு. இப்போ நாங்கள் ஸ்கூல் போனால் ஸ்கூல் புள்ள மாதிரி இருக்கணும். என்ன புனிதமான ஒரு இடமே, நாங்கள் கல்வியை தேடி போகிற இடமே. அப்போ அந்த ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போகிறோமா ஸ்கூல் புள்ள மாதிரி இருக்கணும். நாங்கள் பள்ளிக்கு போகிறேன், கோவிலுக்கு போகிறேன், அப்போ அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த மாதிரி நடந்து கொள்ளணும். இதுதானே அறிவு. இப்போ நாங்கள் டாக்டர் ஆகியோ, இன்ஜினியர் ஆகியோ, போலீஸ் ஆகியோ, டீச்சர் ஆகியோ, பிரின்சிபல் ஆகியோ வேலை இல்லை, அது ஆகணும். ஆனா எங்கட சமூகத்துல நாங்க எப்படியும் வாழணும் அண்டியத்தை மட்டும்தான் நாங்க கற்கணும். வாழ்வாதாரத்துக்காக அல்ல கல்வி, வாழ்க்கைக்காக. விளங்கினா பிள்ளைய? விளங்கினா நான் இந்திய சொல்லி ஜஸாக்குமுல்லாஹ். நீங்கள் என்ன சரி கேட்கணும்டா 2 கேள்வி கேட்கலாம். நீங்க என்ன சரி கேள்வி கேட்கிறேன்டா 2 கேள்வி கேட்கலாம். 2 கேள்வி கேட்கலாம். கால் வருத்தம் இப்ப நீங்க வெயில இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெயில் படுறது உங்களுக்கு வருத்தம் இல்லையா? ஏன்? ஆசை என்ன பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று இருக்கு. அப்ப நீங்க ஆசைப்பட்ட என்ன பார்க்கணும்ண்டு, அதுக்கு உங்களுக்கு வெயில் படுறது விளங்குற இல்லையே. அப்ப நான் ஆசைப்பட்ட இதங்கே ஃபுல்லாவே சுத்தி பார்க்கணும் அப்படின்னு. அப்ப நாங்க இஷ்டப்படிய நேரம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில பல வேதனைகளை கடந்து சென்றால்தான் சாதனை புரிய முடியும். விளங்கினா? அப்ப கால் வருத்தம் இருக்குமா? இல்லையே. இப்ப உங்களோட உம்மாங்களை பாருங்க, சுபகுக்கு எலும்பி உங்களுக்கு சாப்பாடு அது இதெல்லாம் ரெடியாக்கி உங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடியாக்கி உங்களெல்லாம் அனுப்பி, நீங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனலாக்கி உம்மா ஃபர்ஸ்ட் அப்ப அதுக்கு வார நேரம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு உங்களுக்கு படிச்சதுக்கான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவங்களுக்கு டயர்டே இல்லாத மாதிரி உங்களுக்கு முன்னுக்கு நிச்சு. இப்போ உங்களோட வாப்பாங்க கஷ்டப்பட்டு கடலுக்கு போகிற, ஆட்டோ ஓட்டிய, கூலி வேலை செய்த, இது அத்தனையும் செஞ்சுட்டு உங்களுக்கு முன்னே கஷ்டமே இல்லாத மாதிரி சிரிச்சு கொண்டிருக்கு. அப்போ எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆசைப்பட்டு ஒருத்தருக்காக நாங்கள் செய்த நேரம் கஷ்டங்களை மறைச்சு கொண்டு தான் செய்தது. விளங்கினா பிள்ளைய? இன்னொரே ஒரு கேள்வி கேட்டு நான் எங்க போயிட்டு வரேன். எந்த ஊரு மகள் இந்த இடம், இது இலங்கை படமாக இருந்தால் எந்த ஊரு இந்த இடம் பேருவல. இலங்கையில முதலாக முஸ்லிம்கள் வந்த ஊரு பேருவல. இலங்கையில முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்ட ஊரும் பேருவல. அப்ப இந்த ஊர்ல இருந்து இலங்கை இப்படி சுத்தி இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்துட்ட, உங்களை சந்திச்சுட்டேன். இப்போ நான் இப்படியே கொழும்புக்கு போயிட்டு என் பயணத்தை ஃபுல்லாகவே அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். விலங்கல்ல மகன்? வெரி குட். அம்மா அப்பா தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் அம்மா அப்பா அங்கே புரிஞ்சு கொள்ளிய மாதிரி அவங்களோட பேச்சை கேட்டு அவங்கள்ட்ட நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு ஆசை, இப்போ எனக்கு ஒரு ஆசை உண்டு, இதை நான் சொன்னால் உம்மாங்க என்ன சொல்கிற, பாப்போ வேணாம் கஷ்டம், கால் நோய் எடுக்கும், அவங்கள ஆன வாரண்டும் சரியா இப்படி பிரச்சனையெல்லாம் வாரணும்னு சொல்லி வேணுமே. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட சொல்கிற இல்லை, இப்படி பிரச்சனைன்னு வாரலுமா, இது தவறான பாதையும் அல்ல, இது நாங்கள் பாவப்பட்டு செய்த ஒரு விஷயமும் அல்ல, நல்ல காரியம் மட்டும் தான் நாங்கள் செய்ய போகிறேன் இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட புரிய வச்சுக்கிட்டு அப்போ நாங்கள் பயணத்தை தொடங்கிட்டேன்னு சொன்னடா. நல்லா வேற கேள்விகள் உங்களோட முடிஞ்சு. இப்போ உங்களோட நானமாரு பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த இடத்துல, அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கவுமே, உங்களுக்கு ஒரு கேள்வி டைம் அந்த எல்லா விஷயமும் அந்த காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள அது கிடைக்கிற நேரம் நாங்க அதை அனுபவிச்சு. குறிக்கோள் என்ன?
அவர் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டுருச்சு. மகள் நீங்களே விலங்கு எடுத்துக்கோங்க. என்னால நான் ஒரு தனி நபரே, நான் சௌமி வேண்டிய ஒத்த சரியா, என்னால இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணுமே, என்னால இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அப்ப எனக்கு ஒரு ஆரம்பத்துல இருந்து உங்களெல்லாம் இந்த வயசுல எனக்கு ஒரு ஆசை உண்டு இருந்து இந்த இலங்கையை ஃபுல்லாகவே நடந்து 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 பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை உண்டு இருந்து. அப்ப இதை நான் இதுக்கு மட்டும் செஞ்சால் அது பிரயோசனம் இல்லை, ஏன்னா ஆசை நிறைவேறும். இப்ப நீங்க டீச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்க டீச்சர் ஆகிறிய, ஆனால் உங்களால பல பிள்ளைக அறிவை வளர்த்துக்கொள்ளியே, அதிலிருந்து பல டீச்சர் உருவாகிய, பல டாக்டர்ஸ் உருவாகிய, இப்படியெல்லாம் உருவாகிய. அப்ப நான் யோசனை பண்ண ஏண்ட ஆசையால ஏன்னா நாட்டுக்கும் எதை சரி ஒன்று கிடைச்சோனும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்த்தால், அப்ப எங்கட நாடு இப்ப நான் இவ்வளவு தூரம் வந்துருச்சேன், தனியாலாம் வந்துருச்சு அல்லாட அருள். அப்ப இவ்வளவு தூரம் நடந்து வர எந்த பிரச்சனையும் இல்லாம மக்களோட ஆதரவோட ஒரு அன்பான நாடு, ஒரு சின்ன ஒரு தீவு, முத்து மாதிரி ஒரு சின்ன ஒரு தீவு. இந்த தீவை ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஆட்கள் வாரேன். அப்ப இங்கிருந்து நாங்களும் சுத்தி பார்க்கணுமே. அப்ப இப்படி சுத்தி பார்க்கணும்னு சொல்லி சுத்தி பார்த்தால் அப்ப சுதந்திரமான நாடு, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு ஆபத்துமே இல்லை, எல்லா இடங்கள்லையும் தனிநபரால பயணம் செய்யலும். இப்படி நான் இந்த உலகத்துக்கு எத்தி வச்சோம்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டை எடுத்தேன். அப்ப இதை உலக மக்கள் பாக்கிய நேரம் அப்ப அங்கிருச்சு அவங்களை யோசனை பண்ணிடணும், அடே இந்த மாதிரி ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு நாடு ஒன்று இருச்சு, அந்த நாட்டுக்கு எங்களுக்கும் போனால் தனியை சுற்றி வரையிலுமே அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து வெள்ளக்காரர்கள், அரேபியர்கள், ஆப்பிரிக்கன்ஸ் இவங்க எல்லாருமே இலங்கையை சுற்றி பார்க்கோம்னு சொல்லி அவங்க வாரதால் எங்களுக்கு எந்த லாபம் உங்களுக்கு நீங்களும் யோசனை பண்ணணுமே. அவங்க வெள்ளக்கார வாரத்தால் எங்களுக்கு எந்த லாபம்? அப்போ அவங்க வெள்ளக்காரர் அங்கிருந்து இங்கேக்கு வாரண்டால் எங்களுக்கு அந்நிய செலாவணி கிடைச்சிய, எங்களோட நாட்டுக்கு வருமானம் கிடைச்சிய. இப்போ அவங்க அங்கிருந்து இங்கே வந்தால் எங்கள்கிட்ட டிப் பாக்கெட் ஒன்று வேங்கியே, எங்கள்கிட்ட சின்ன மாங்காய் ஒன்று வேங்கியே, இது ஒவ்வொன்றாலையுமே எங்களோட நாட்டுக்கு வருமானம் கிடைச்சிய. விளங்கினா பிள்ளைங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக என் பயணத்தில் நோக்கத்தை நான் மாற்றி கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். இவ்வளவு நேரமா இதை முடிச்சு அப்போ இந்த அளவு எனக்கு ஆதரவு தந்து இந்த இடத்துக்கு வந்த உங்களை எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஒரே ஒரு யூடியூபர்லாம் நிற்கிறாங்க, சில இன்டர்வியூ மாதிரி ஒன்று தரையிலுமா இங்கே வெளியே ஒரு 5 மினிட் ஹரிபுல்ல நான் போகிறேன்னா ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.